சிவில் கேசஸில் ஒரு முக்கியமான ஸ்டேஜ் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் சுழின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. அது ஸ்டேஜுக்கு பேர் சமன்ஸ். முதல்ல இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட்ஸ், அதாவது கேஸ் ஃபைல் பண்ணுறது, பிளெயிண்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டதாக கருதப்படுறது. அதுக்கப்புறம் கோர்ட் வந்து சமன்ஸ்னு சொல்லி ஒரு கோர்ட் நோட்டீஸ்னு சொல்கிறான் சாதாரண டேர்ம்ஸில். கோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நோட்டீஸ், இந்த டேட் அன்றைக்கி இந்த கேஸ் வந்து வரத்துக்கு இருக்குது, உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் நேரடியாகவோ இல்லை உங்கள் வழக்கறிஞர் மூலமாகவோ நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு லெட்டருக்கு பேர் தான் சமன்ஸ். ஸோ இந்த சமன்ஸ் வந்து சிவில் ப்ரொசீஜர் கோடில் ஆர்டர் 5ல் வந்து சமன்ஸை பற்றி விவரமாக போட்டிருக்கு. அதை எந்த விதத்தில் சர்வ் பண்ணுறது, எப்படி கோர்ட் வந்து கொடுக்கறது, ஒருவேளை அந்த இருக்கிற நபர் வந்து அங்கே இல்லாத சூழ்நிலையில் என்னெல்லாம் பண்ணணும், கோர்ட் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கும், சப்ஸ்டியூட்டட் சர்வீஸ்னால் என்ன, எந்த சூழ்நிலையில் நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து சமன்ஸை வந்து சர்வ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேஸோட ஆரம்பம்ன்றது வந்து அந்த பிளெயிண்ட்டை கொடுத்து அந்த கேஸ் நம்பர் ஆன உடனே அந்த கேஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஆஃப் த பிளெயிண்ட், டேட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட்டுன்றது இருக்குது. இந்த கேஸ் வந்து வழக்கு கோப்புக்கு எடுக்கப்பட்டது வந்து அந்த கேஸ் நம்பர் ஆன உடனே அப்படின்றது சொல்லலாம். ஸோ இந்த கேஸ் நம்பர் ஆகிட்டு 30 டேஸுக்குள்ள சமன்ஸ் வந்து எதிர்த்தரப்பினருக்கு பிரதிவாதிக்கு கொடுத்தாகணும்னு சொல்லி சிவில் ப்ரொசீஜர் கோடில் 2002 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்தது. 30 நாளைக்குள்ள கோர்ட்லேருந்து ஒரு சமன்ஸ்னு சொல்லி ஒன்று இஷ்யூ பண்ணி அதை பிரதிவாதிக்கு வந்து சர்வ் பண்ணணும், டிஃபெண்டண்ட்டுக்கு வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. இந்த சமன்ஸ் வந்து கூட வந்து அந்த பிளெயிண்ட்டோட காப்பியை கண்டிப்பாக அட்டாச் பண்ணியே ஆகணும். நிறைய இடத்துல வந்து வெறும் சமன்ஸ் மட்டும் மொட்டையாக வருது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்டைட்டில்டு, கோர்ட்டுக்கு வந்து எனக்கு வெறும் சமன்ஸ் தான் வந்திருக்கு, பிளெயிண்ட்டோட காப்பி வேணும்னு சொல்லி அந்த காப்பியை வந்து வாங்கிக்கிறதுக்கான என்டைட்டில்மெண்ட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த சமன்ஸோட ஒரு பிளெயிண்ட்டோட காப்பி வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். அந்த பிளெயிண்ட்டோட காப்பி அட்டாச் பண்ணப்படாத சமன்ஸ் எதனா இருந்ததுன்னா அவங்க வந்து டிஃபெண்டன்ட் நேரடியாக கோர்ட்டுக்கு வந்து பிளெயிண்ட்டோட காப்பியை கேட்டு வாங்கிக்கலாம். முதல் ஹியரிங் அன்றைக்கே டிஃபெண்டண்ட்டோ இல்லை அவரோட அட்வொகேட்டோ வந்து பிளெயிண்ட்டோட காப்பி வாங்கலாம். டிஃபெண்டண்ட்டோட அட்வொகேட் வந்து அந்த பிளெயிண்ட்டோட காப்பி வாங்கிறதுக்கான முழு தகுதியும் அவருக்கு இருக்குது டிஃபெண்டரோட சார்பாக. இதுக்கு நேரடியாக பிரதிவாதி கோர்ட்டுக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த சமன்ஸில் வந்து நேரடியாக பிரதிவாதி வரணும், இல்லைனா வழக்கறிஞர் மூலமாக வரலாம். எதர் டைரக்ட்லி ஆர் த்ரூ கவுன்சில், எதர் பர்சனலி ஆர் த்ரூ கவுன்சில் அப்படின்றது இருக்கும். கவுன்சில்னா அட்வொகேட், வழக்கறிஞர். இந்த சமன்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்கும், கண்டென்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கோர்ட்டோட பேர் இருக்கும். எந்த கோர்ட்டுன்றது, சிட்டி சிவில் கோர்ட்டுன்னு இல்லாமல் எந்த அசிஸ்டன்ட் சிட்டி சிவில் கோர்ட்டு இல்லைன்னா அடிஷ்னல் சிட்டி சிவில் கோர்ட்டு அப்படின்றது தெளிவாக இருக்கும். நேம் ஆஃப் தி கோர்ட் இருக்கும். அதே மாதிரி என்ன பர்பஸ்க்காக அந்த சமன்ஸ் இஷ்யூ பண்ணப்படுறது அப்படின்னு. பர்பஸ்ன்றது பார்த்தோன்னா அது நிறைய பர்பஸஸ் இருக்கலாம். ஃபஸ்ட்டு டேட் அண்ட் ஃபஸ்ட்டு பர்பஸ்ன்றதுனா என்ன இஷ்யூஸை வந்து அசர்டைன் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா கேஸை வந்து எதிர்கொள்கிறாங்களா இல்லையான்னு. இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட தனிப்பட்ட ஒரு சர்க்குலர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. கேஸை வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சமன்ஸ் இஷ்யூ பண்ணுற பழக்கம் இருக்குது. இல்லைன்னா ஃபார் ஃபைனல் டிஸ்போசல், இறுதியாக இந்த கேஸ் முடிக்கிறதுக்கான சமன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சமன்ஸில் வந்து என்ன பர்பஸ்க்காக இஷ்யூ பண்ணுறதுன்றது இருக்குது. டேட் அண்ட் டைம் ஆஃப் தி ஹியரிங், எந்த டேட் அன்றைக்கி என்ன டைம் ஆஃப் தி ஹியரிங் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்ட்டி வந்து நேரடியாக வரணுமா இல்லை வழக்கறிஞர் மூலமாக வரலாமா அப்படின்றத அந்த சமன்ஸில் இருக்கும். இந்த சமன்ஸ் கூட கம்பல்சரியாக முன்னாடி சொன்ன மாதிரி பிளெயிண்ட்டோட காப்பியை ஒன்று அட்டாச் பண்ணியே ஆகணும். இதோட சீல் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் ஜட்ஜு இருக்கும். அந்த ஜட்ஜோட சிக்னேச்சர் அண்ட் சீல் இருக்கும். இல்லை ஜட்ஜ் இல்லைன்னா அந்த ஜட்ஜை ஆத்தரைஸ் பண்ணுற ஆஃபீஸரோட சீல் அண்ட் சிக்னேச்சர் இருக்கும். ஒரு சமனை சர்வீஸ் பண்ணுறதுன்றது இருக்குது, சர்வ் பண்ணுறதுன்றது இருக்குது. அதாவது எதிராளிக்கு கொடுத்து அவர்கிட்டேருந்து அக்னாலேஜ்மெண்ட் வாங்குறதுக்கு பேர் சர்வீஸ்ன்னு பேர். ஸோ இந்த கேஸோட சர்வீஸ் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அந்த எதிர்த்தரப்பினருக்கு சமன்ஸ் போய் சேர்கிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத அர்த்தம். ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போதே அது கூட ஒரு ப்ராசஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வைப்போம். அந்த ப்ராசஸ் அப்ளிகேஷனில் எதிராளியோட அட்ரஸ் இருக்கும். அது போய் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பேட்டா, அதாவது அந்த ப்ராசஸ் அப்ளிகேஷனோட ஃபீஸ், ப்ராசஸ் ஃபீஸை வந்து கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பாக வந்து ஒட்டும். 30 ரூபாய் இல்லை 40 ரூபாய், அதை வந்து அந்தந்த கோர்ட்டை பொறுத்திருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் அப்ளிகேஷனில் அந்த ப்ராசஸ் ஃபீஸ் ஒட்டிட்டு அவங்களோட அட்ரஸ் எழுதி கூட வந்து ஒரு சமன்ஸோட ஃபார்மேட் இருக்குது, சைக்ளோஸ்டைல் ஃபார்மேட் இருக்குது.
அதில் வந்து ஓரளவுக்கு ஃபில்அப் பண்ணிவிட்டு அந்த பிளெயிண்ட்டோட காப்பி அட்டாச் பண்ணி அந்த கேஸோட சப்மிட் பண்ணணும் ஃபைல் பண்ணும்போது. இது வந்து நெசசரி. கோர்ட்டோட எல்லைக்குள்ளே ஒரு டிஃபெண்டன்ட் இருக்கார் அப்படின்ற சூழ்நிலையில் இருந்ததுன்னா சர்வீஸ் வந்து கோர்ட்டோட ஆஃபீஸர் மூலமாக நடக்கும். கோர்ட்டோட ஆஃபீஸர் வந்து பெரும்பாலும் பெய்லிஃப்னு சொல்லுவாங்க அவர். ஸோ அந்த பெய்லிஃப் வந்து அந்த கோர்ட்டோட சம்மன்ஸை வந்து அந்த எதிராளிக்கு நேரடியாக அவர் வீட்டுக்கு அந்த கொடுக்கப்பட்ட அட்ரஸ்க்கு வந்து நேரடியாக போய் கொடுக்கறதுன்றது உண்டு. ஸோ ஒரு வேளை எதிராளி அந்த வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு இல்லை ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, வாங்க மாட்டேன்றாரு, இல்லைன்னா அவர் வந்து இல்லை ஆக்கும்போது இது சீக்கிரம் வரா மாதிரி இல்லை, திரும்பி வரா மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை எதனா இருந்ததுன்னா அந்த பெய்லிஃப் என்ன பண்ணலாம்னா அந்த சம்மன்ஸோட காப்பியை அந்த வீட்டோட கதவு மேலேயோ இல்லை அந்த வீட்டோட கான்ஸ்பிக்வஸான ஒரு இடம் நல்லா வெளியே தெரியக்கூடிய மாதிரி பகிரங்கமாக தெரியற மாதிரி ஒரு இடத்துல வந்து அதை ஒட்டிட்டு ஒரு காப்பியை ஒட்டிட்டு ஒரிஜினலில் வந்து இது மாதிரி இது ஒட்டப்பட்டதுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒன்று எழுதிட்டு அந்த ரிப்போர்ட்டை கிட்ட வாங்கிட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு அது வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுன்ற ஒரு பழக்கம் உண்டு. ஸோ இப்படி பண்ணப்பட்டதுன்னா அந்த சம்மன்ஸ் வந்து அவர் எதிராளிக்கு வந்து கொடுத்ததா அர்த்தம், சர்வ் பண்ணதா அர்த்தமாயிடும். ஸோ இது ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி ஒரு சில சமயம் எதிராளி வந்து அந்த கோர்ட்டோட அதிகார எல்லை வரம்புக்கு வெளியே இருக்காரு அப்படின்னா, எதிரி வந்து அந்த பிரதிவாதி வந்து அதிகார எல்லை வரம்புக்கு வெளியே இருக்காரு அப்படின்னா அந்த சமன்ஸை வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் ஏடி மூலமாகவோ இல்லைன்னா கோர்ட் அப்ரூவ்டு கொரியர் சர்வீஸ் மூலமாகவோ இல்லைன்னா ஃபேக்ஸ் மூலமாக இமெயில் மூலமாகவும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சம்மன்ஸ் வந்து சர்வ் ஆகுதுன்றதுக்கு அது வந்து கோர்ட்டோட ப்ராசஸ் மூலமாகவே சர்வ் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு ரெக்கக்னைஸ் ஒரு ப்ரொசீஜர் தான். இது வந்து கோர்ட் வந்து அப்ரூவ் பண்ணணும். ஒரு சில கோர்ட்டில் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் உள்ளே இருந்தாலே ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்புறதுன்ற ஒரு ப்ராக்டிஸ் உண்டு. ஒருவேளை அவர் டிஃபெண்டன்ட்டோட கரெக்ட் அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த அட்ரஸ்க்கு போய் சேர்ற மாதிரியே இல்லை அந்த சம்மன்ஸு, இல்லைன்னா டிஃபெண்டன்ட் வந்து அந்த சம்மன்ஸை ரொம்ப அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற சூழ்நிலையில் சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ்னால் அந்த பிளெயின்டிஃப் அந்த சம்மன்ஸை சர்வ் பண்ணணும்னு விரும்புகிறாரு, ஒரு பெட்டிஷன் வந்து கோர்ட்டில் கொடுக்கணும். இந்த பெட்டிஷன் மூலமாக அவர் நேரடியாக கோர்ட் மூலமாக இந்த சம்மன்ஸை சர்வ் பண்ண முடியலன்றதுனால நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக சர்வ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுக்குறது உண்டு. சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ்ன்றது நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்றது இல்லை, கோர்ட்டோட ஒரு கான்ஸ்பிக்வஸான இடத்துல ஓட்டினாலே அது சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ் தான். அது கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ்ன்னு நம்ம எடுக்கிறது வந்து நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் வந்து நமக்கு ஜென்ரலாக பொதுவாக நிலுவையில் இருக்குது. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்த டிஃபெண்டன்ட் இருந்திருக்கக்கூடிய இடம் இருக்கிறதா தெரிஞ்ச ஒரு இடத்துல அந்த எந்த ஏரியாவில் இருக்காருன்றது நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுக்கணுன்றது இருக்குது. அந்த நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இதுவாக இருக்கலாம், ஏதாவது லோக்கல் நியூஸ் பேப்பராக இருக்கலாம், ஈவினிங் நியூஸ் பேப்பராக இருக்கலாம். நிறைய நம்ம பார்த்தோன்னா நிறைய ஈவினிங் நியூஸ் பேப்பர்ஸில் வந்து சம்மன்ஸுக்காகவே அந்த கிளாஸிஃபைட்ஸில் வந்து இருக்கும், இந்த கோர்ட் ஆஃப் ஸோ வேற யூஆர் ரிக்வயர்ட் டு அப்பியர் பிஃபோர் இந்த கோர்ட் ஆன் திஸ் டே எதன் இன் பர்சன் ஆர் த்ரூ ப்ளீடர் அப்படின்னு இருக்கும். அது சம்மன்ஸை வந்து அதில் பப்ளிஷ் பண்ணுறதுன்றது உண்டு. அதே மாதிரி ப்ரைவேட் நோட்டீஸ் எடுக்கிறதுன்றது உண்டு. ப்ரைவேட் நோட்டீஸுன்றது வந்து அந்த அட்வொகேட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி சம்மன்ஸை கோர்ட் மூலமாக சர்வ் பண்ண முடியலன்னா நான் கோர்ட்டோட சார்பாக இருந்து இந்த சம்மன்ஸை சர்வ் பண்ணுறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு பேர் ப்ரைவேட் நோட்டீஸ்ன்றது பேர். பொதுவாக இது முதல் ஹியரிங் அன்றைக்கே அட்வொகேட்ஸ் வந்து கேட்குறது உண்டு. சம்மன்ஸ் வந்து சர்வ் ஆகலைன்னா இமீடியட்டாக ப்ரைவேட் நோட்டீஸ்னு பர்மிஷன் கேட்பாங்க. இந்த ப்ரைவேட் நோட்டீஸ்னு ஒன்று சர்வ் ஆகப்பட்டதுன்னா அந்த அட்வொகேட்டுக்கு கிடைக்கிற அந்த ஏடி கார்டை வச்சு அந்த அக்னாலேஜ்மெண்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட் அக்னாலேஜ்மெண்ட் பேஸ் வச்சு அவர் வந்து ஒரு அஃபிடவிட்டை ஒன்று சப்மிட் பண்ணலாம். இந்த அஃபிடவிட் வந்து அவங்க பார்ட்டியே சைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அட்வொகேட்டே சைன் பண்ணலாம். நான் வந்து அட்வொகேட்டாக இருக்கேன், இல்லை கிளர்க்கு கூட சைன் பண்ணலாம். நான் இந்த அட்வொகேட்டோட கிளர்க்காக இருக்கேன், இந்த டேட் அன்றைக்கி இந்த கேஸில் வந்து ப்ரைவேட் நோட்டீஸ் கொடுக்க ஆர்டர் பண்ணப்பட்டது, அதனால இது சம்மந்தமாக நாங்கள் ப்ரைவேட் நோட்டீஸை ஆர்டர் கொடுத்துருக்கோம், அந்த நோட்டீஸோட காப்பி பாருங்கள், அந்த அவர் வாங்கியிருக்கார் அந்த ப்ரைவேட் நோட்டீஸை, அந்த ஏடி கார்டோட காப்பி இதோட அட்டாச் பண்ணப்பட்டிருக்கு, அதனால் இது வந்து ப்ரூஃப் ஆஃப் சர்வீஸாக ஏற்றுக்கிட்டு மேற்கொண்டு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணும்பாரு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு அஃபிடவிட்டுக்கு பேர் அஃபிடவிட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு பேர், ஏஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மொத்தமாக இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம், ப்ராக்டிஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், நிறைய பேருக்கு ரொம்ப கேஷுவலாக தெரியக்கூடிய விஷயம். பட் இது ஒரு விஷயமாக வந்து நான் வந்து இது ஒரு லீகல் ஆஸ்பெக்டாக வந்து நான் சொல்லணுன்றதுக்கான ரீசன் வந்து இதை லேமேனுக்கு தெரியணுன்றதுக்காக. ஸோ இது வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ சம்மன்ஸ் சர்வ் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு சம்மன்ஸ் வந்து
வாங்காமல் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னா, இல்லை ரெஃப்யூஸ் பண்ணப்பட்டது, இல்லைனா ஒரு நோட்டீஸ் போயிட்டு டோர் லாக்டுன்னு ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா, இட் இஸ் presumed டு have been served. அது கொடுக்கப்பட்டதா, சர்வ் பண்ணப்பட்டதா அனுமானிக்கப்படுகிறது. இது செக்ஷன் 27 ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டில் இருக்குது.